என்னை ஆட்கொண்டவரும் நான் செபிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சுற்றிலும் கூச்சலும் குழப்பமும் சண்டையும் சச்சரவுமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்தில் சண்டை, ஓயாத சண்டை என்று சொல்லி கணவன் மனைவிக்குள் ஏற்படுகிற சண்டை சச்சரவுகள், அது மாத்திரமல்ல உற்றார் உறவினர்களுக்குள் ஏற்படுகிற சண்டை சச்சரவுகள், எப்போ தான் இந்த சண்டை ஓயுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமூச்சு விட்டு கொண்டு இருப்பீங்க. வேலை ஸ்தலத்தில் போனாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, வீட்டிலையும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, திருமண பக்கம்லாம் பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? யூதாவை ஆண்ட ஆசா என்கிற ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அவர் பெற்றுக்கொண்ட பின்பு அவரை சுற்றிலும் இப்படி தான் சத்துருக்கள் நிறைந்து காணப்பட்டார்கள். எல்லா பக்கமும் கூச்சலும் குழப்பமும் நிறைந்து காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் அவருக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அந்த இளைப்பாறுதல் எப்படி கிடைத்தது தெரியுமா? யுத்தம் செய்து அவர் தன்னுடைய சத்துருக்களை எல்லாம் ஜெயித்ததினால் அவருக்கு கிடைத்த இளைப்பாறுதல் அல்ல. அதை ராஜாவாகிய ஆசாவே தன்னுடைய ஜனங்களிடத்தில் சொல்வதை நாம் பார்க்க முடியும். நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அங்கு ஆசா தன்னுடைய ஜனங்களிடத்தில் சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை அவர் கட்டளையிட்டார் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களிடத்தில் அவர் சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். யுத்தம் செய்து அத்தனை பேரையும் ஜெயித்ததினால் ஏற்பட்ட இளைப்பாறுதல் அல்ல, மாறாக கர்த்தரை நாம் தேடினோம், நம்முடைய கர்த்தர் நமக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்படி என்று சொன்னால் 4 திசைகளிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் வீட்டில் ஏற்படுகிற கூச்சல் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள், இதன் நடுவில் என் மாமியார் வாயை அடக்கிட்டனா போதும், எங்கள் மாமனார் வாயை அடக்கிட்டனா போதும், இல்லை என் மருமக வாயை நான் அடக்கிட்டனா போதும், என் புருஷன் அடக்கிட்டா போதும், என் மனைவி அடக்கிட்டா போதும், எல்லாம் சரியாயிடும், இவ்வளோ அடித்தா போதும், இவ்வளோ உதைச்சா போதும் என்றெல்லாம் சொல்லி பல காரியங்களை நீங்கள் சொல்லலாம். யுத்தம் செய்த இளைப்பாறுதல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை உறுதியாய் ஊக்கமாய் தேட ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார், உங்கள் குடும்பத்தை சீர்படுத்துவார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கு மேலாக தெய்வீக சமாதானத்தை உங்களை சுற்றிலும் கர்த்தர் ஆளுகை செய்யத்தக்கதாய் கர்த்தர் ஆச்சரியமான மாற்றத்தை கொண்டு வருவார். பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே, பதிலுக்கு பதில் செய்வதையும் பதிலுக்கு பதில் பேசுவதினால், அவர்கள் வாயை அடைத்து விடுவதினால் சமாதானம் கிடைத்துவிடும், இளைப்பாறுதல் கிடைத்துவிடும் என்று சொல்லி எந்த சமயத்திலும் நினைக்காதே. ஏனென்றால் என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் வீறு கொண்டு எழும்ப செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை தேடி பாருங்கள், சுற்றிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து மகிமைப்படுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை உறுதியாய் தேடுங்கள். சமாதான கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆளுகை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.